ஒருவேளை எனக்கு இந்த பிறவியில உன் திருவடி மீது உண்மையான அன்பு வைக்காட்டியும் இறந்து பிறந்து இறந்து பிறந்து ஏதாவது ஒரு பிறவியில உன்னை வணங்கும் போதாவது உன் திருவடியில உண்மையான அன்பு வைக்கணும் அப்படிங்கிற என்னோட விருப்பம் நிறைவேறட்டும் அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது இந்த பிறவியில உன் திருவடி மேல உண்மையான அன்பு வைக்காம போனாலும் இனிமே வர்ற பிறவியிலாச்சும் உன் திருவடி மேல உண்மையான அன்பு வைக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி நான் இறந்து பிறந்து வந்து உன்னை உண்மையா வணங்குறப்போ நாயை போன்று எழுந்தவனான என்னை ஆட்கொண்டு ஆவ என்று அருளு நீ அப்படின்னு பாடுறாரு. இந்த இடத்துல ஆவ என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்ப்போம். பல பிறவிகள் எடுத்து ஆன்மீகத்துல வளர்ச்சி அடைந்து உன்னோட திருவடிகள்ல உண்மையான அன்பு செய்யணும். அப்படி உன்னோட திருவடிய எத்தனை பிறவி எடுத்தாலும் வணங்கணும் அப்படின்னு நான் வேண்டும் போது அது அப்படியே ஆகட்டும் ததாஸ்து அப்படின்னு ஆவ என்று அருளணும் நீ அப்படின்னு சொல்றாரு. என் மேல இரக்கம் கொண்டு ஆவ என்று சொல்லி என்னோட அச்சத்தையும் நீ போக்கணும் அப்படின்னு ஆவ அப்படிங்கிற சொல் மூலமா இத சொல்றாரு. வடமொழியில ததாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. ததாஸ்து அப்படின்னா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு பொருள். சில கோவில்கள்ல வழிபாடு எல்லாம் முடிஞ்சதும் தங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு இறைவன் முன்னாடி விண்ணப்பம் வைக்கிறது மரபு. அப்படி அந்த விண்ணப்பத்தை ஒருவரோ இல்ல எல்லாருமாவோ சேர்ந்து சொல்லுவாங்க. அப்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மாதம் மும்மாரி பெய்யணும், நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பணும், விவசாயம் தழைக்கணும், குழந்தைகள் கல்வியில சிறந்து விளங்கணும், இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அப்படி சொல்றதும் அதுல ஒருத்தர் மட்டும் சத்தமா ததாஸ்து அப்படின்னு சொல்லுவாராம். அதாவது இந்த விண்ணப்பம் எல்லாம் அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ததாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதே மாதிரி மாணிக்க வாசகரும் ஒரு விண்ணப்பத்தை இறைவன் கிட்ட வைக்கிறாரு. என்ன வைக்கிறாரு? எத்தனை முறை பிறவி எடுத்தாலும் எத்தனை முறை பிறந்தாலும் இறந்தாலும் உன்னோட திருவடிய மறக்காம நான் வணங்கணும் அப்படின்னும், நான் வணங்குறப்ப ஆவ என்று அருளுனி அப்படின்னு சொல்றாரு. அதாவது அப்படியே ஆகட்டும் ததாஸ்து அப்படின்னு நீ அருளணும் அப்படின்னு மாணிக்க வாசகர் இறைவன் கிட்ட கேட்கிறாரு. நாயை போன்று இழிந்தவனான என்னை ஆட்கொண்டு என் மேல இரக்கம் காட்டி அருளணும் அப்படின்னு சொல்றாரு. போற்றி